புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் மிஸ் திருநங்கை 2026க்கான அழகி போட்டி நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியுடன் துவங்கிய இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் சாதித்த 25 சாதனை திருநங்கைகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டன. மிஸ் திருநங்கை நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, பாடகர் கானா வினோத், நடிகை அர்ச்சனா மற்றும் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் 2026 மிஸ் திருநங்கையை தேர்வு செய்ய ஒய்யார ரேம்ப் வாக் நடைபெற்றது. பின்னர் அழகிக்கான போட்டியில் 12 திருநங்கைகள் கலந்து கொண்டதில் நடுவர்கள் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் 3 பேர் 2026 மிஸ் திருநங்கைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதில் சென்னையை சார்ந்த சுகி 3ஆம் இடத்தையும், சாய் ஸ்ரீ 2ஆம் இடமும், ஓமனா முதலிடத்தையும் பிடித்தார். முதல் 3 இடத்தை பிடித்த திருநங்கைகள் இளம் திருநங்கைகள் கல்வி அறிவு பெற்று பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய வேண்டுமெனவும், முழுமையாக திருநங்கையாக மாறினால்தான் திருநங்கை என அங்கீகாரம் வழங்கப்படும் என அரசு தெரிவிப்பது ஏற்புடையதல்ல. அதனை திரும்பப் பெற வேண்டுமென முதலிடத்தை பிடித்த ஓமனா வலியுறுத்தினார். இன்று மிஸ் கூவாகத்திற்கான போட்டி நடைபெறுகிறது. தொடர்ந்து நாளை தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வும், 29ஆம் தேதி அரவானுக்கு தாலி அறுக்கும் நிகழ்வு மற்றும் தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் திருநங்கைகள் அம்மன் பாடலுக்கு நடனமாடியது காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அவங்களால தான் நாங்கள் ஸ்டேட்ல வின் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச் மோபியா மம்மி, லவ் யூ லாட். உங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தைரியமா போல்டா ஃபேஸ் பண்ணா எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டேஜ்ல நான் எப்படி வெற்றி பண்ணி நிக்கிறோம், அதே மாதிரி எல்லாரும் ஒரு காலத்துல வந்து நிற்பீங்க. நினைச்சு கூட பாக்கலாம். காரணம் இவங்கனாலதான் இன்னைக்கு நான் ஸ்டேஜ் ஏறி இன்னைக்கு நான் வின் பண்ணிக்கிறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களை எல்லாம் ரசிச்சாங்க. ரொம்ப தேங்க்யூ சோ மச். நான் சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன செயல்படும், இதை விட அதிகமாகவும் செயல்படும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.